ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. இன்று வெற்றி 29/10/2025. தனலட்சுமி 24வது ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், 552 500. செகண்ட் ட்ரையல் 165 384 வந்துருந்துச்சு. ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையல் நம்பர் இந்த 552 500 165 384. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 295 782 வந்துருந்துச்சு. நம்ம அந்த 782க்கு எப்படி கொடுத்துருந்தோம்னா ஏ போர்டு 7ஆம் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம், ஏசி 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஏசி 7ஆம் நம்பர் மட்டும் தான் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஏசி எல்லாமே ட்ரையலில் 550 500 ட்ரையலில் போயிடுச்சு. 500 ட்ரையலில் வந்துருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு 7ஆம் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க போர்டு எடுக்கிறவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பி போர்டில் 8ஆம் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். போர்டு வரும்போது பி போர்டில் 8ஆம் நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். நேற்று அதே மாதிரி தான் 4 நம்பரில் போர்டு வின்னிங் இருந்துச்சு. ஸோ 8ஆம் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தோம். அப்படின்னா நீங்கள் 78 வச்சுருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க எப்போதுமே. அந்த மெத்தடில் வந்துச்சுன்னா கெஸ்ஸிங்ஸில் வரும்போது எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸோட மேட்சான மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. 29/10/2025 தனலட்சுமி லாட்ரி 24வது ட்ரா. 4D நம்பர் டி நம்பர் பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்ஸில் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்ஸில் 9ஆம் நம்பர் இருந்தாலும் டி போர்டில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 8 அல்லது 9. ஏ போர்டில் 740, பி போர்டில் 140, சி போர்டில் 180. ஸோ ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 4 நான் எடுத்திருக்கேன். ரிப்பீட்டர் நம்பரில் 0 வந்து ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் ரிப்பீட்டர் நம்பரில் 1 4 ஆல் போர்டு எடுத்திருக்கோம். ஏ போர்டு 4ஆம் நம்பரும் வச்சு அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் வச்சுருக்கோம். அந்த 3 போர்ட்லேயுமே 1ஆம் நம்பர் இருக்குங்கிற வாய்ப்பில் தான் நான் 1ஆம் நம்பரும் ஆல் போர்டு எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் 4 1 எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பேர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம போர்டு படி எடுத்திங்கன்னா 1ஆம் நம்பரை நான் ஆளில் எடுக்கிறேன். 1ஆம் நம்பரை ஆளில் எடுக்கிறோம். ஏபியில் 4ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு 4 1. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க 9363113037 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சிங்கிள் நம்பர் தான் நம்ம ஆல் போர்டு கொடுப்போம். நேற்று நம்ம 7ஆம் நம்பர் மட்டும்தான் நான் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். 7 வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுறவங்க அதில் புக்கிங் பர்சனை ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. 9363113037 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏபிசி பாக்ஸ் பாருங்கள். 210 410 418 ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். 210 418 410. ஸோ இந்த 210ங்கிறது டேரெக்டாக உங்கள் கெஸ்ஸில் வந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏ போர்டில் மட்டும்தான் 2ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். அதனால் 210ங்கிறத நான் டேரெக்டாகவே கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் 210 வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுக்கிறவங்க பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுக்கிறது 418 410. ஸோ ரிப்பீட்டட் போர்டில் வந்திருக்கிறதுல நான் 418 410 நம்ம பாக்ஸாக எடுத்திருக்கேன். ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியில் 41 14 40 01 10 01 40 04 10 01 02 20 1221 எடுத்திருக்கேன். இந்த ஏசியில் பேர் பண்ணி இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2 மட்டும் எடுத்து 41 இதில் நான் 48 கொடுக்கல. 48 உங்கள் கெஸ்ஸிங்ஸில் வந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம 48 ஏசிலையும் இருக்குது ஏபிலையும் இருக்குது. 48 வந்து ஏசிலையும் இருக்குது பிசிலையும் இருக்குது. நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கிறது 10 நம்பரில் 41 10 40 10 01 02 20 1221 இந்த 10 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன். 48 54 எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 467 498. டேரெக்டாக எடுக்கிறவங்க 467 498 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம போர்டு வந்து நான் அந்த பேஸ்ட் பண்ணி எடுக்கலை. ஏன்னா எடுத்திருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்திருக்கும். 6 9 இது ஒரு மெத்தடில். ஸோ அதனால் அந்த பி போர்டு நம்பரு அதிகமாக வரும். 5 நம்பர் வந்துருச்சு. ஸோ கெஸ்ஸிங்ஸில் அந்த 9 கூட விட்டுட்டு இந்த 467ங்கிறத அந்த பி போர்டில் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 467 498. 4D நம்பர் பாருங்கள். 4D 8 418 8 410 8 248 8 041. ஒரு 4 நம்பர் இன்றைக்கி நான் 4D கெஸ்ஸிங்ஸில் எடுத்திருக்கேன். இனி 4D ரெகுலராக கெஸ்ஸிங் வரும். 8 418 8 410 8 248 8 041. ஸோ ஒரு 4D நம்பர் ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 4D எடுக்கிறவங்க அந்த 4 210 8 210 எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க. டேரெக்டாக எல்லாமே பிசி வருது. பிசியில் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க
9363113037 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டிஎல் அன்னைக்கு லாட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கேஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.